காட்சி 1. விளையாட்டு மற்றும் சந்திப்பு. ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை மாலை ரோரோவும் டோடோவும் அந்த பெரிய பூங்காவில் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். டோடோ, எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை தேடி வந்து விடுவேன் என்று ரோரோ உற்சாகமாக கூவினான். ஒரு பெரிய மரத்தின் பின்னால் பயந்து பயந்து ஒளிந்திருந்தான் டோடோ. அப்போது மின்னும் நீல நிறத்தில் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி மெதுவாக பறந்து வந்து டோடோவின் மூக்கின் நுனியில் அமர்ந்தது. ஆ, காப்பாற்றுங்கள், ஏதோ ஒன்று என் மூக்கை பிடிக்கிறது என்று டோடோ அலற ரோரோ ஓடி வந்து சிரிக்கிறான். ஆனால் ஆச்சரியம், அந்த வண்ணத்து பூச்சி பேசத் தொடங்கியது. நண்பர்களே, என் பெயர் மகி. நான் வண்ண பள்ளத்தாக்கிலிருந்து வருகிறேன். எனக்கு உங்கள் உதவி தேவை என்றது. காட்சி 2. ஆற்றை கடக்கும் சாகசம். மகி மிகவும் வருத்தமாக சொன்னது, எங்கள் பள்ளத்தாக்கின் உயிர் நாடியான மாயாஜால பூவின் இதழ் ஒன்று கீழே விழுந்து விட்டது. அதனால் அங்கே நிறங்கள் மறைந்து எல்லாம் சாம்பல் நிறமாக மாறுகிறது. இதை கேட்டதும் ரோரோ, டோடோ, நாம் உடனே கிளம்ப வேண்டும் என்றான். அவர்கள் மூவரும் மாயாஜால உலகிற்குள் நுழைந்தார்கள். அங்கே ஒரு விசித்திரமான ஆறு இருந்தது. அதில் தண்ணீர் இல்லை, பஞ்சு போன்ற மேகங்கள் மிதந்து கொண்டிருந்தன. ரோரோ, எனக்கு கீழே விழுந்தால் பயமாக இருக்கிறது என்றான் டோடோ. ரோரோ ஒரு மரக்கிளையை பிடித்து லாவகமாக தாண்டி செல்ல, டோடோ ஒரு பெரிய மேகத்தின் மீது மெத்தென்று அமர்ந்து மிதந்து சென்றான். ஹேய், இது பஞ்சு மிட்டாய் போல இருக்கிறதே என்று டோடோ மகிழ்ச்சியில் துள்ளினான். காட்சி 3. குறும்புக்கார அணில். அவர்கள் வண்ண பள்ளத்தாக்கை அடைந்தபோது அங்கே மரங்களும் செடிகளும் நிறமில்லாமல் கருப்பு வெள்ளையாக இருப்பதை பார்த்து வருந்தினார்கள். நடுவில் இருந்த பெரிய தங்க நிற பூ வாடி போயிருந்தது. அதன் ஒரு இதழை ஒரு குறும்புக்கார அணில் திருடிச் சென்று தன் மரப்பொந்தில் வைத்திருந்தது. இதோ பார், அந்த அணிலிடம்தான் அந்த இதழ் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் ரோரோ. அணில் அதை தர மறுத்து ஓடியது. அப்போது டோடோவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் தன் பையிலிருந்து ஒரு மணமிக்க பிஸ்கட்டை எடுத்து அணிலுக்கு காட்டினான். அதன் வாசனைக்கு மயங்கிய அணில் இதழை விட்டுவிட்டு பிஸ்கட்டை நோக்கி ஓடி வந்தது. காட்சி 4. மீண்டும் வந்த நிறங்கள். ரோரோ அந்த தங்க இதழை மெதுவாக எடுத்து வாடி போயிருந்த பூவின் நடுவில் வைத்தான். அடுத்த நிமிடம் ஒரு மின்னல் போன்ற பிரகாசமான ஒளி அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் பரவியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பல் நிறமாக இருந்த செடிகள் பச்சையாகவும் பூக்கள் பல வண்ணங்களாகவும் மாறின. மகி வண்ணத்து பூச்சி மீண்டும் தன் அழகிய நீல நிறத்தை பெற்று மகிழ்ச்சியில் நடனமாடியது. நீங்கள் 2 பேரும் என் உலகை காப்பாற்றிவிட்டீர்கள் என்று கூறி அவர்கள் 2 கைகளிலும் எப்போதும் மின்னும் ஒரு சிறு மாயாஜால நட்சத்திரத்தை பரிசாக தந்தது. காட்சி 5. மகிழ்ச்சியான முடிவு. இருவரும் மீண்டும் தங்கள் பூங்காவிற்கு திரும்பினார்கள். கையில் இருந்த நட்சத்திரம் அழகாக மின்னுவதை பார்த்து ரோரோ வியந்தான். டோடோவோ தன் வயிற்றை தடவிக்கொண்டே, சாகசமெல்லாம் முடிந்தது ரோரோ, இப்போது வீட்டுக்கு போய் அம்மா செய்த சுவையான பலகாரங்களை சாப்பிடலாமா என்று கேட்க இருவரும் பலமாக சிரித்தார்கள். அந்தி சாயும் வேளையில் புதிய சாகச நினைவுகளுடன் இருவரும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு ஓடினார்கள்.